ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி குருமா பார்க்க போகிறோம். பூரிக்கு ஏற்ற இந்த பட்டாணி குருமா செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இந்த பட்டாணியை 8 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி இருக்குது. கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கொடுக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, மராத்தி மொக்கு, கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்ல பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சிடலாம். நம்ம தக்காளி வெந்து வரட்டும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த சிக்கன் மசாலா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பட்டாணிக்கு நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 3 விசில் போட்டு நான் எடுத்திருக்கேன். பட்டாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்குங்க. இது ரொம்ப குழைவாகவும் வேகக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம். இப்போது பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவோடு நல்லா ஊறணும். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நல்ல தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் தண்ணியெல்லாம் சுண்டணும். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கணுங்க. நல்லா மூடி வச்சிடலாம். இந்த டைமில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த பட்டாணி குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இடியாப்பத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.